திருமணத்திற்கு பிறகும் 10ஆம் வகுப்பு காதலனோடு தொடர்பிலேயே இருந்திருக்காங்க இங்க ஒரு இல்லத்தரசி. பப்பி லவ் கணவரின் உயிரை பறித்த கதை இது. ஹோசூர் பார்வதி நகரில் உள்ள ஒரு சிறிய வீட்டிற்குள் ரத்தம் ஆறாக வழிந்தோடியது. இதே வீட்டில் மனைவி மற்றும் 2 குழந்தைகளோடு வாழ்ந்த இளைஞர் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொல்லப்பட்டவர் 25 வயதான சரவணன். தினக்கூலியாக வேலை பார்த்து வந்த சரவணன் 5 வருடங்களுக்கு முன்பு முத்துலட்சுமி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இவர்களின் திருமணத்தின் போது முத்துலட்சுமியின் வயது வெறும் 15. ஆம், குழந்தை திருமணம் குற்றம் என்பதை கூட அறியாத அளவிற்கு காதல் அவர்களின் கண்ணை மறைத்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு அடுத்தடுத்து 2 குழந்தைகளும் பிறந்துள்ளனர். கணவரோடு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த முத்துலட்சுமிக்கு திடீரென அவருடைய பப்பி லவரான சூர்யா என்பவரோடு மீண்டும் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் 10ஆம் வகுப்பில் காதலித்துள்ளனர். அலைப்பாயும் வயதில் சூர்யாவை விட சரவணன் தான் பெஸ்ட் என நினைத்து முத்துலட்சுமி 2வது காதலனையே திருமணமும் செய்து கொண்டுள்ளார். அதே நேரம் முதல் காதலனான சூர்யாவும் அதே பகுதியை சேர்ந்தவர் என்பதால் அவர் மீதும் முத்துலட்சுமிக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்துள்ளது. இருவரும் மீண்டும் நட்பாக பேசி பழக அது சில நாட்களிலேயே தகாத உறவாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் சரவணனுக்கு தெரியவரவும் அவர் காதல் மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார். இதனால் கள்ள காதலியை சந்திக்க முடியாமல் தவித்த சூர்யா சில மாதங்களுக்கு முன்பு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் நண்பர்களின் துணையோடு முத்துலட்சுமியை கடத்தி சென்று ரகசிய இடத்தில் வைத்து குடும்பம் நடத்தியுள்ளார். ஒரு கட்டத்தில் 2 பிள்ளைகளை சமாளிக்க முடியாமல் நொந்து போன சரவணன் கள்ளக்காதல் ஜோடி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து இருவரையும் நைய புடைத்துள்ளார்.